வீடியோ வந்து யூகேல நாங்கள் எப்படி டீச்சிங் அசிஸ்டன்ட் ஒர்க் எடுக்கிறதுன்றது. டீச்சிங் அசிஸ்டன்ட் ஒர்க் எடுக்கிறதுக்கு நாங்கள் ஜிசிஎஸ்சி மேத்ஸ் இங்கிலீஷ் இருக்கணும். மேத்ஸ் இங்கிலீஷ் இல்லைன்னு சொன்னால் லெவல் 3 டீச்சிங் அண்ட் லேர்னிங் படிச்சிருக்கணும், இல்லாட்டிக்கு லெவல் 3 டீச்சிங் அசிஸ்டன்ட் படிக்கணும். இது முடிச்சுட்டு நாங்கள் வந்து டெஸ்ட் அல்லது இண்டீட் அல்லது ஸ்கூல் வெப்சைட்டில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம். இதில் போயிட்டு எங்களோட சிவியை டீச்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செய்யணும். அதே நேரம் வந்து கவர் லெட்டர் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணணும். அதே நேரம் நாங்கள் இன்டர்வியூக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி போட்டு நாங்கள் அதில் அப்ளை பண்ணலாம். ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணினோன்னா எங்களுக்கு கால் பண்ணினோன்னா நாங்கள் எலிஜிபிள்னு சொன்னால் டீச்சிங் அசிஸ்டன்ட் ஒர்க்குக்கு எடுப்பினோம். நிறைய வேகன்சிஸ் யூகேல இருக்குது. இதில் ஒரு டிப்ஸ் என்னென்னு சொன்னால், நாங்கள் டீச்சிங் அசிஸ்டன்ட் ஒர்க்குக்கு போகிறோம்னு சொன்னால் நாங்கள் ஒரு வாலண்டரியாக அங்கேயாவது படிப்பிச்சுட்டு இருந்தால் நல்லா. அதோட வந்து இல்லாது ஒர்க் ஷாப்ஸ் அங்கேயும் பார்ட்டிசிபேட் பண்ணால் நல்லா. ஆனால் இதில் இன்னும் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் டிபிஎஸ். நாங்கள் இந்த கோர்ஸ் முடித்தோன்னா டிபிஎஸ் சர்டிஃபிகேட் நாங்கள் எடுத்துருக்கணும். இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணினா ஈஸியாக டீச்சிங் அசிஸ்டன்ட் ஒர்க் எடுக்கலாம். இது வந்து இந்தியா, ஸ்ரீலங்கால இருந்துமே இந்த டீச்சிங் அசிஸ்டன்ட் ஒர்க்குக்கு வரலாம். ஆனால் அங்கே வந்து ஸ்பெசிஃபிக் ரிக்யர்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. அந்த அவ்வளத்தையும் நாங்கள் கொடுத்தோம்னா வெளிநாட்டில் இருந்துமே வரலாம். அது என்னென்ன, அதுக்கு இப்போ ஃபாரின்லேருந்து நாங்கள் வரணும், இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் எங்கள் பக்கமெல்லாம் இருந்து வரணும்னு சொன்னால் சில ஸ்பெசிஃபிக் ரிக்யர்மெண்ட் இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடக்கூடிய மாதிரி இருக்கும்.